வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஆகஸ்ட் 21 அருள் தந்தை அவர்களின் இன்றைய தெய்வீகமான சிந்தனை உலக தத்துவ ரகசியம். நாம் ஒரு ஆற்றை பார்க்கிறோம். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆறு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அந்த நிமிடத்துக்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்போது அந்த இடத்திலே இல்லை. அது போய்விட்டது. புதிதாக தான் இப்போது நீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து ஆறு இருப்பதாக வைத்துக்கொள்கின்றோம். அது போன்றதே மனம் என்ற ஒரு இயக்கம். உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே பதிவை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனம் ஒரு நிரந்தரமான பர்மனன்ட் பொருள் இல்லை. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் இயக்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் ஒளியும் விளக்கிலிருந்து அலையலையாய் ஒளியலை வந்து கொண்டே இருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கின்றதா என்றால் அது இல்லை. சுவிட்சை நிறுத்திய உடனே அங்கே இருட்டு வந்து விடுகிறது. நிரந்தரமாக இருப்பதாக இருந்தால் சிறிது நேரம் இருந்துவிட்டு மெதுவாக தானே அது குறைய வேண்டும். தொடர்ந்து வரவில்லை. அதனால் இருந்தது உடனே போய்விட்டது. எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது என்று பாருங்களேன். அதுபோல ஒரு இயக்கத்திலே இருந்து அலை பிறக்கிறது. அந்த அலையானது இடத்துக்கு தகுந்தவாறு மோதி அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தாகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம் என்கிறார் நம் மகரிஷி. காரணம், மனதால் அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம்? எந்த தத்துவத்தை தான் அறிகின்றோம் என்று கேட்குறாங்க நம் மகரிஷி அவர்கள். அருள் தந்தை வாழ்க வளமுடன். நன்றி.